ஹாய் மக்களே, நீங்கள் எதிர்பார்த்த வீடியோ வந்துருச்சு. கிரைண்டர் அன்பாக்ஸ் பண்ணியாச்சுங்க. நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, என்னுடைய கோயம்புத்தூர் கிரைண்டர் வாங்கும்போது எப்படி வந்து கிரைண்டர் ஓடுது, என்ன சவுண்டு எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் தவிடு வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இது வந்து நமக்கு கடையிலே கிடைக்கும். ஸோ தவிடு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நாங்கள் அந்த நல்ல நேரத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து உங்களுக்கு நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இது எந்த அளவுக்கு நாய்ஸ் வருது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி விட்டுடுங்க. இவ்வளோ தான் ஆக்சுவல் நாய்ஸு. உள்ளே வந்து நாங்கள் அந்த தவிடு போட்டு தான் ஓட்டிக்கிட்டு இருக்குது. நாய்ஸ் வந்து உங்களுக்கு இவ்வளோ தான் வருது. இதில் அவங்க சொன்ன மாதிரி ட்ரம் தாங்க சுத்தம். உள்ளே வந்து கல் வந்து ஸ்டேஷ்னரியாக தான் இருக்கும். ட்ரம் மட்டும்தான் வந்து உங்களுக்கு சுத்தம். ஷேக்கும் வந்து ரொம்ப கிடையாது. இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ண மெலினம் ஓகன் மெலினம் பொட்டிக்கு நான் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. அதே மாதிரி விமனுக்கு ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு ட்ரெஸ்ஸிங் கலெக்ஷன் வேணும், சாரீஸாக இருக்கட்டும், சுடிதாராக இருக்கட்டும், மாடர்ன் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் வேணும் அப்படின்னா இவங்களுடைய பேஜை போய் செக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் இவங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இதில் அவங்க சொன்ன மாதிரி ட்ரம் தாங்க சுத்தம். உள்ளே வந்து கல் வந்து ஸ்டேஷ்னரியாக தான் இருக்கும். ட்ரம் மட்டும்தான் வந்து உங்களுக்கு சுத்தம். ஷேக்கும் வந்து ரொம்ப கிடையாது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 தடவை இந்த தவிடு போட்டுட்டு அதை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை அரிசி போட்டு அரைக்கலாம் அப்படின்னு இருக்கிறோம். நல்ல சத்தமே இல்லாமல் அரைக்குதுங்க. அதுவே வந்து ஒரு பெரிய விஷயந்தான். அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு இந்த கூலிங் வெண்ட் கொடுத்துருக்காங்க. என் கை வச்சிங்கனாலே நல்லா சில்லுன்னு தான் காற்று வருது. ரொம்ப சூடாகவும் ஆகலை. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 மினிட்ஸாக ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த ப்ரொசீஜருக்கு போகிறோம். ஸோ என்ன நீங்கள் பர்சனலாக கேட்டிங்கன்னா இந்த டில்ட்டிங் கிரைண்டர் வந்து நீங்கள் வாங்கலாம். இந்த மாதிரி மேடை இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த மாடலே நீங்கள் பார்த்துக்கோங்க. மேடெல்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து அங்கே நம்ம ஸ்டாண்டு வச்ச ஒரு மாடல் இருந்துச்சு இல்லையா, அந்த மாடலை கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. டில்ட் பண்ணிவிட்டு எப்படி டில்ட் பண்ணுறது அப்படிங்கிறதே உங்களுக்கு நான் காட்டுறேன். டில்ட் பண்ணிவிட்டு செகண்ட் ரவுண்ட் ஆஃப் இந்த தவிடை வந்து போட்டு நம்ம அரைப்போம். டில்ட் பண்ண ரொம்ப ஈஸிங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஹேண்டில் இருக்குது இல்லையா, இதை நீங்கள் பிடிச்சிங்கனாலே போதும். இங்கே இருக்குது பாருங்கள், எதுவும் லாக்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் இதை நீங்கள் பிடிச்சிட்டு ஒரு கையில் வந்து உங்களுக்கு அந்த எந்த வெசலோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்படி நீங்கள் டில்ட் பண்ணிங்கனாலே போதும். அழகாக அது பாட்டு வந்து உங்களுக்கு டில்ட் ஆகி கொட்ட ஆரம்பிச்சோம். இங்கேயே நீங்கள் வேணும்னா நீங்கள் உங்களுடைய அந்த வெசலை கூட நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்டுலாவும் வந்து வந்துடுவாங்க. இவங்களே ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஜென்ரலாக வந்து இந்த கல்லை ரிமூவ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து டில்ட்டே பண்ணணும். பட் வந்து இது ரொம்ப கண்டென்ட் கம்மியாக இருக்கிறதால நான் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு நான் டில்ட் பண்ணிடுறேன். ஏன்னா கல்லை ரிமூவ் பண்ணினா தான் உங்களுக்கு வந்து வெயிட் கம்மியாக இருக்கும். இப்போ வந்து ரொம்ப வெயிட்டாக தான் இருக்குது. இப்படி நீங்கள் அழகாக இந்த ஸ்பாட்டில் வச்சு நீங்கள் நல்லா அப்படி வழித்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் செகண்ட் ரவுண்ட் வந்து போட்டு அரைச்சிட்டு புரோக்கன் ரைஸ் அப்படின்னு விற்கிதுங்க கடையில். நாங்கள் அதையும் வாங்கி தேர்ட் டைம் ஒரு தடவை அதை அரைச்சிட்டு டிஸ்போஸ் பண்ணிட்டு தான் வந்து நார்மலுக்கே நாங்கள் போனோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவை வந்து இந்த தவிடு போட்டு நல்லா அரைச்சோங்க. அந்த டஸ்ட்டெல்லாம் வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு. அதே மாதிரி 3ஆவது தடவை வந்து பார்த்திங்கன்னா அந்த புரோக்கன் ரைஸ் அப்படின்னு வாங்கி அதை ஒரு தடவை போட்டு அரைச்சோம். இந்த அளவுக்கு தேவையில்லை, பட் நாங்கள் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி 3 தடவை நாங்கள் அரைச்சோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அரிசி வந்து போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்குது. நான் வந்து உங்களுக்கு என்ன சவுண்டு வருது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப மினிமலிஸ்டிக்கான ஒரு சவுண்டுங்க. நான் கிட்ட வைக்கிறேன் பாருங்கள், இவ்வளோ தான் சவுண்டே வருது. ரொம்ப அமைதியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா வேகமாகவும் அரைக்குதுங்க. ஸோ என்னுடைய சஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கிரைண்டர் நீங்கள் வந்து தாராளமாக வாங்கலாம். ஆனால் இதுலேயும் வந்து எங்களுக்கு ஒரே ஒரு நெகட்டிவ் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நாங்கள் டில்ட் பண்ணும்போது எங்களுக்கு கொஞ்சம் இங்கே இடம் வசதி கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லை. நாங்கள் இந்த மேடை மேலே தான் வச்சுருக்கோம். ஸோ இந்த கேப்பில் தான் எங்களால் வந்து ஒரு வெசலை வச்சு பிடிக்க முடியுது. அதனால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக எங்களால் வந்து டில்ட் பண்ண முடியலை. அந்த ஒரே ஒரு நெகட்டிவ் தான். இது வந்து இட் டிபெண்ட்ஸ், பர்சன் டு பர்சன் மாறும். எங்களுக்கு இந்த ஏரியாவில் எங்களுக்கு இந்த மாதிரி தான் அமைஞ்சுது. பட் மற்றபடி ஓவரால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் வந்து எனக்கு இவங்க கொடுத்தது வந்து 6100 rupeesக்கு கொடுத்தாங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட உங்களை நான் சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். Until then, see you.